ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ரொம்ப டேஸ்டான தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளியில் வச்சு நம்ம செய்யக்கூடிய எல்லா ரெசிபியுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீக் நான் ஒரு தக்காளி தொக்கு வீடியோ போட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட். இன்றைக்கி நான் செய்ய போகிறது தக்காளி தொக்கு நம்பர் 2. இது தக்காளி ஊறுகான்னு கூட சொல்லலாம். இது பேச்சுலர்ஸ்லேருந்து பிகினர்ஸ்லேருந்து யார் வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக வரும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். தக்காளி தொக்குக்கு ஒரு கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 30 மில்லியில் சொல்லணும் அப்படின்னா ஒரு 30 மில்லி அளவுக்கு 30லேருந்து 40 ml அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நாள் வச்சு நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு 1 டீஸ்பூன். கடுகு வெடிக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 பல்லு பெரிய பல்லாக 2 பல்லு பூண்டை சும்மா ஒரு தட்டு தட்டியிருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். இது நல்லா வாசம் கொடுக்கும். இப்படி தட்டி சேர்த்தோன்னா அதோட கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கருவேப்பிலையில் இருக்கிற அந்த நீர்த்தன்மையெல்லாம் நல்லா போயிட்டு நல்லா முருகலாக வர்றது வரைக்கும் இது எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து அரைச்சிருக்கேன். இப்போ அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க, முகத்தில் அடிக்கும். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியிலேயே தான் நீங்கள் நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ தண்ணியெல்லாம் நான் இதில் சேர்க்கலை. இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் மட்டும் கெட்டியான புளி தண்ணி சேர்க்குறேன். ஸோ இது ஆப்ஷனல் தான், வேண்டானா விட்டுருங்க. தக்காளி நல்லா புளிப்பாக இருந்ததுன்னா இது தேவையில்லை. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அடுத்ததாக நம்ம மிளகாய் தூள் சேர்க்கணும். காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் காரப்பொடி. ஏன்னா புளிப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் எல்லாத்துக்கூடவும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்க்கும்போது நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் வரும் தொக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நிறைய சேர்த்துறாதீங்க, கசந்து போயிடும். ஸோ இப்போ இது நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம ஊற்றின ஆயிலெலாம் அப்படியே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வறுத்து பொடி பண்ண வெந்தய பொடி 1/4 டீஸ்பூனை விட கம்மியாகவே நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துட்டோம்னா கசந்து போயிடும். அப்புறமா ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லத்தூள் சேர்த்துட்டு இதை கலந்துடலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தொக்கில் பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பிரிஞ்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு கெடாமல் இருக்கும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஒரு ஏர்டைட் ஜாரில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். தக்காளி தொக்கு இப்போ ரெடி. இந்த தக்காளி தொக்கை பேச்சுலர்ஸ் நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா
நீங்கள் டிஃபனுக்காக இருக்கட்டும், சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குழம்பு வைக்காத டைமில் நீங்கள் இந்த தொக்கு இருந்ததுன்னா ஈஸியாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் தயிர் சாதத்துக்கு இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு தொட்டு சாப்பிடுவோம். ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த தக்காளி தொக்கை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.